ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமி அண்ட் பூமி கிச்சன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரமலானுடைய 15வது நோன்பில் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் சகர் சாப்பாடு தான் வந்து தயார் பண்ணிகிட்ருக்கேன். வாழைக்காய் வந்துட்டு பொரியல் பண்ணுறதுக்காக சாம்பார் பருப்பு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்துக்கிட்டேன். சாம்பார் வந்து செய்யறதுக்காக வேண்டி பருப்பு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, புளி கொஞ்சம், அப்புறம் பூண்டு போட்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டு ஒரு 4 விசில் போல் எடுத்துட்டாச்சு. இப்போ பாருங்க நல்லா பருப்பு வெந்துருச்சு. இப்போ நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கிறேன். பருப்பு இதுலேயே நல்லா வெந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்காக வேண்டி கொஞ்சம் தக்காளியெல்லாம் நசுக்கி விடுறதுக்காக அப்படி கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் போல் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பூண்டை வந்து நச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அப்புறமா 4 காஞ்ச மிளகாவை 2ஆக பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு முருங்கைக்காய் வந்துட்டு சாம்பாரில் போட போகிறோம். ஸோ முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டி. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாம்பார் இருக்குல்ல, அந்த பருப்பு இருக்குல்ல கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு ஒரு 4 கரண்டி போல் ஊற்றிடுவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த முருங்கைக்காய் வந்துட்டு வெந்து வரணும், அதுக்காக இந்த பருப்போடு சேர்ந்து அப்படியே வந்து இது வெந்து வரும். அப்போ தான் மனம் நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது வெந்து வரட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெந்துருச்சு. ஸோ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பருப்பை வந்துட்டு இதில் ஊற்றிடலாம். சாப்பாட்டுக்கு அரிசியை வந்துட்டு குக்கரில் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. அருமையான வாசனை. மிளகா கிள்ளி சாம்பார் சிம்பிள், ஆனாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சமாக நெய்யை ஊற்றி இந்த சாம்பார் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். யாராவது பார்க்குறவங்க, வாட்ச் பண்ணுறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அப்பளம் வந்துட்டு பொரிக்க போகிறோம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. அப்பளம் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் போல் வந்துட்டு எண்ணெயை விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். ரோஜா அப்பளம் தான் இது. வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வந்துட்டு அப்பளம் வரும். ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சா தான் கரெக்டாக இருக்கும். 2-3 வந்துட்டு பொரிக்க முடியாது. ஸோ அதனால் ஒன்று ஒன்றா போட்டு வந்துட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். சாம்பாருக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்றது தான் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அந்த அப்பளம் இல்லைன்னா சாம்பாருக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது, அந்த மாதிரி சொல்லுவோங்க. கல்யாண வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு அப்பளம் தானே மெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வாழைக்காய் வந்து பொடிசாக நறுக்கி ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை கழுவியாச்சு. ஒரு பேனில் கொஞ்சம் போல் எண்ணெயை விட்டு கடுகு சேர்த்து அதுக்கப்புறம் பொரிஞ்ச உடனேயே அதுலேயே வந்து நம்ம நறுக்கி வச்ச வாழைக்காய்களை வந்துட்டு போட்டாச்சு. கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து, காரத்துக்கு பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூளும், அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து அப்படியே வந்து எண்ணெயிலே வந்து வதக்கி விடுறோம். இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த எண்ணெயிலே இது வதங்கி வந்தாலே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். தனி மிளகாய் தூள் தான் சேர்க்குறோம் காரத்துக்கு. குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு நான் ஆட் பண்ணலை. அதுவே வந்துட்டு கரெக்டாக காரமாக சூப்பராகவே இருந்துச்சு. பாருங்க, நல்லா வந்துட்டு இந்த எண்ணெயிலேயே பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விடலாம். ஏன்னா கீழே வந்துட்டு அந்த அடி பிடிச்சிரும். அந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா வந்து கீழே அப்படியே பிடிச்சிரும். அதனால் வேண்டி அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் பரட்டி விட்டுக்கிட்டே வந்து நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்தோம்னா ரொம்ப நல்லா அருமையாக அந்த வாழைக்காய் பொரியல் வந்து நமக்கு கிடைக்கும். சூப்பராக வந்துட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரோட அந்த அப்பளத்தோட இந்த வாழைக்காய் பொரியலோட சகர் உணவு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. சுட சுட சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றி அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் போல் நெய்யையும் ஊற்றி இந்த வாழைக்காய் பொரியலும் வச்சு சகர் உணவு வந்துட்டு சாப்பிட்டு முடித்தோம். அல்ஹம்துலில்லாஹ்.
உங்களுடைய நோன்புகள்லாம் எப்படி போகுதுன்னு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் 15வது சஹர் வந்துட்டு நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம். இன்னும் இருக்கக்கூடிய அத்துணை நோன்புகளையும் வந்து நல்லபடி வந்து வச்சு முடிக்கணும். எனக்காக நீங்களும் வந்துட்டு ப்ரே பண்ணுங்கள். உங்களுக்காக எப்பயுமே நான் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு முறை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய லாங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.